கைஸ் நேத்து சிஎஸ்கே பிராக்டிஸ் மேட்ச் விளையாடுறாங்க. அதுல இருந்து ஒரு சில வீடியோ கிளிப்ஸ் கொண்டு வந்திருக்கேன். தல தோனி வேற லெவல்ல ப்ளே பண்ணிருக்காருங்க. அதை தவிர ருத்ராஜோட பேட்டிங் கிளிப்ஸுமே இருக்கு. அண்ட் ஒரு புது சூப்பர் கிங்ஸ் டீமோட இப்ப ஜாயின் பண்ணிருக்காரு. அவர் யார் எல்லாத்தையும் வீடியோல ஃபுல்லா பார்க்கலாம். அப்ப நம்ம சேனலுக்கு புதுசா இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணாம தான் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இப்ப வாங்க கைஸ் வீடியோக்குள்ள போலாம். சிஎஸ்கேவோட பிராக்டிஸ் கேம்ப் மேட்ச் வீடியோஸ்லாம் பார்க்கறதுக்கு முன்னாடி ரச்சின் ரவீந்திரா என்னங்க இதுதாங்க கம்பேக் சொல்லி ஆகணும். அந்த லெவல்ல ப்ளே பண்ணிருக்காரு நேத்து மேட்ச். நியூசிலாந்து வர்சஸ் சவுத் ஆப்பிரிக்கா செகண்ட் செமிஃபைனல்ல சவுத் ஆப்பிரிக்கா தோத்துருக்காங்க. நியூசிலாந்து ஃபைனலுக்கு போயிருக்காங்க. இந்தியா அகைன்ஸ்டா துபாயில சண்டே பார்த்தா விளையாட போறாங்க ஃபைனல். நேத்து மேட்ச்ல நியூசிலாந்து அவ்வளவு பெரிய டார்கெட் அடிக்கிறது ஒரு முக்கியமான காரணம் ரச்சின் ரவீந்திராங்க. ஓப்பனிங் லெவல்ல வந்த ரச்சின் ரவீந்திரா வெறும் 93 பால்ஸ்ல அவரோட செஞ்சுரி அடிச்சிருப்பாரு. அதுவும் இந்த சாம்பியன் டிராஃபில ரெண்டாவது கண்டினியூவா செஞ்சுரி அடிச்சிருக்காரு. இந்தியாவோட மட்டும் தான் ஒரு 15 ரன் எவ்வளவு அவுட் ஆயிருப்பாரு. ஆனா நேத்து மேட்ச்ல ஒரு செஞ்சுரி அடிச்சு அசைத்திருக்காரு. ஆஸ் எ நியூசிலாந்து பிளேயரா ரெண்டாவது ஐஎஸ்எல் செஞ்சுரி நினைக்கிறேன். இவரு 5 செஞ்சுரி வச்சிருக்காரு. அண்ட் ஐசிசி டோர்னமெண்ட் ரச்சின் ரவீந்திரா அவரோட ரெண்டு ஐசிசி டோர்னமெண்ட் தான் பிளே பண்றாரு தெரியும். அதுலயுமே பார்த்தா 5 செஞ்சுரி பதிவு பண்றாரு. கைஸ் ரச்சின் ரவீந்திரா நல்ல ஃபார்ம்ல இருக்காரு. சிஎஸ்கே ஒரு பிளேயிங் லெவல்ல கொண்டு வருவாங்களா அதெல்லாம் வரக்கூடிய வீடியோஸ்ல பார்க்கலாம். அண்ட் அடுத்ததா ஷேஷ் கோபால் நேத்து சிஎஸ்கே டீமோட ஜாயின் பண்ணிருக்காரு. அண்ட் அதை பார்க்கும்போது லீலா பேலஸ் மாதிரி தான் தெரியுது. மோஸ்டா டீம் இந்த 1 வீக் மட்டும் பார்த்தீங்கன்னா அங்க பிராக்டிஸ் பண்ணிட்டு நாவலூர்ல அண்ட் அடுத்து பார்த்தீங்கன்னா சென்னைக்கு வருவாங்கன்ற மாதிரி சொல்றாங்க. அடுத்ததான் நேத்து நடந்த சிஎஸ்கேவோட பிராக்டிஸ் மேட்ச் விளையாட்டுருக்காங்க. 2 டீமா போயிருந்தே அதுல ருத்துவோட பேட்டிங் பாருங்க. கைஸ் அண்ட் இந்த ஒரு ஷாட்டை பார்த்துருப்பீங்க. ருத்ராஜ் கேக்வாட் இறங்கி வந்து அடிப்பாரு. அடுத்த ஒரு வீடியோ கிளிப்பை பாருங்க. இந்த ஒரு ஷாட்டுமே பார்த்தீங்கன்னா ருத்ராஜ் கேக்வாட் பார்த்தீங்கன்னா கேப்ல தட்டி விட்டுருப்பாரு. அது பார்த்தீங்கன்னா பவுண்டரி போயிருக்கும். ருத்தோட பொறுத்தவரை இந்த 2 வீடியோ கிளிப்ஸ் தான் கிடைச்சிச்சுங்க. என்ன பொறுத்தவரைனா முடிஞ்ச அளவு பார்த்தீங்கன்னா வீடியோ கிளிப்ஸ் கொண்டு வர பாக்குறேன். அண்ட் இந்த வீடியோ கிளிப்ஸ் நம்மளுக்கு கொடுக்குறது யாருன்னா சிஎஸ்கே அன்அஃபிஷியல் சேனல் ப்ரோ. நீங்க இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா தேங்க்யூ சோ மச். கைஸ் அடுத்ததா தீபக் கூடாவோட ஒரு பேட்டிங் கிளிப்ஸ் பாருங்க. வேற லெவலில் ஒரு ஷாட் பிளே பண்ணிருப்பாரு. நம்ம இன்னும் பாத்தீங்கன்னா தீபக் கூடாது அந்த அளவு பேட்டிங் கிளிப்ஸ் பாத்தீங்கன்னா வீடியோ கிளிப்ஸுமே கிடைக்கல. நான் நேற்று பிராக்டிஸ் மேட்ச் பாக்குற அளவு தீபக் கூட நல்லா டீசென்டா விளையாடிந்தாரு. அவரோட அந்த ஒரு ஷாட் எனக்கு பிடிச்சிருந்துச்சு. அதான் இந்த வீடியோ கிளிப்ஸ் ஆட் பண்ணியிருந்தேன். அண்ட் சிஎஸ்கே பொறுத்தவரையும் நல்லா போயிட்டு இருக்காங்க ப்ரிப்பரேஷன் ஐபிஎல் 2025க்கு. அண்ட் ஆல்மோஸ்ட் வந்தாச்சு. இன்னும் ஒரு 15 நாள் கிட்ட தான் இருக்கு ஐபிஎல் 2025. அதுலயும் சிஎஸ்கேவோட பிராக்டிஸ் மேட்ச்ல நேற்று சிஎஸ்கேவோட யங் பவுலிங் அட்டாக் அதுவும் லெஃப்ட் ஹேண்ட் பவுலர்ஸா இருக்கட்டும் ரைட் ஹேண்ட் பவுலர்ஸ் எல்லாருமே பாத்தீங்கன்னா கலக்கிருக்காங்க. அண்ட் அன்ஷுல் கம்போஜா இருக்கட்டும் கமலேஷ் நாகர் கூட்டி அண்ட் நம்மளோட கலீல் அகமது இவங்க எல்லாருமே பாத்தீங்கன்னா அண்ட் சர்ப்ரைஸ் பண்றாங்க. வேற லெவல்ல போட்டுட்டு இருக்காங்க. அண்ட் இந்த ஃபுல்லாவே பாத்தீங்கன்னா இவங்க எல்லாமே பார்த்தா நல்லா போலிங் போட்டுருந்தாங்க பிராக்டிஸ் மேட்ச்ல. முகேஷ் சௌத்ரியா இருக்கட்டும் இவங்க எல்லாருமே நல்லா கலக்கிருந்தாங்க. அண்ட் இப்ப நம்ம தல தோனியோட பேட்டிங் கிளிப்ஸ் பார்க்கலாம். வேற லெவல்ல மனுஷன் தெரிக்க விட்டுருந்தாரு. அதுவும் அவர் அடிக்கிற ஒவ்வொரு ஷாட்டும் எங்கெங்கயோ போய் விடுது கைஸ். பக்கத்துல பிளாட்ல கூட்டம் தல தோனி பேட்டிங் விளையாட வர ஏறிட்டே போகுது சொல்லணும். தலையோட வீடியோ கிளிப் போய் பாத்துருவாங்க. கைஸ் இது முகேஷ் சௌத்ரி அண்ட் போட்ட பால தலதுணி தூக்கி எங்கேயோ கடத்திட்டாரு நினைக்கிறேன். அடுத்த ஷாட்டை பாருங்க. இது அன்ஷுல் கம்போஜ் போட்டிருப்பாரு. ஸ்டேட்ல தூக்கி பார்த்தா சைட் ஸ்கிரீன் மேலே அடிச்சிருப்பாரு. என்ன ஒரு பவருங்க. திரும்ப முகேஷ் சௌத்ரி போட்டிருப்பாரு. திருப்பி தலதுணி தூக்கி சிக்ஸல் அடிச்சிருப்பாரு. தலதுணியோட இந்த மாதிரி கிளிப்ஸ் நிறைய இருக்கு. கைஸ் அண்ட் இந்த ஷாட் ஞாபகம் இருக்கா? அதே மாதிரி தான் 2019 வேர்ல்டு கப்ல விளையாடுவார்ல தலதுணி ஒரு மாதிரி ஷார்ட்டா போட்டு தட்டி விட்டாரு. கைஸ் இன்னொரு ஷாட்டுங்க. திரும்பி பார்த்தா சைட் ஸ்கிரீன் மேலே தலதுணி அடிச்சிருப்பாரு. அவரோட பவர் பாருங்க என்ன அளவுல அடிக்கிறாரு. கைஸ் தலதுனியோட பேட்டிங் ஷாட் எல்லாம் பாத்துருப்பீங்க. வேற லெவல்ல இருக்குல்ல. ஃபைனலா கமலேஷ் நாகர் ஓடி தலதுனி விக்கெட் எடுத்திருப்பாரு.
நேற்று பிராக்டிஸ் கேம்ப்ல நிறைய விஷயம் நினைச்சு உங்களுக்கு ஷார்ட்டா தலை தோனி பத்தி மட்டும் ஒரு வீடியோ போடலாம் தான் இந்த வீடியோல வந்தேன் நான். அண்ட் அடுத்த வர வேற எந்த பிளேயர் பிராக்டிஸ் பண்ண வீடியோ உங்களுக்கு வேணும் அது மறக்காம கமெண்ட் சொல்லுங்க. விஜய் சங்கர், தீபகோடா இவங்களோட பேட்டிங் கிளிப்ஸ் வேணா நம்ம சேனலுக்கு புதுசா இருந்தீங்கன்னா இந்த வீடியோக்கு இன்னொரு லைக் கொடுத்துட்டு மறக்காம சேனலுக்கு புதுசா இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்றீங்க. அப்ப இன்னும் சந்திக்கும் வரை உங்களுடைய விடை பெறுவது நான் உங்கள் ஹரி.